ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை 1 செப்டம்பர் 2025. செப்டம்பர் மாதத்தினுடைய அவ்யக்த சமிக்கையில் இனிமையான பாப்தாதா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, அப் லகன் கி அக்னி கோ பிரஜ்வலித் கர் யோக் கோ ஜுவாலா ரூப் பனாவோ. இப்போது ஈடுபாடு என்ற அக்னியை ஜொலிக்க வைத்து யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். இப்போது ஈடுபாடு என்ற அக்னியை பிரகாசிக்க வைத்து யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். बाप दादा बच्चों को विशेष इशारा दे रहे हैं. बाप दादा குழந்தைகளுக்கு விசேஷமான சைகை தந்து கொண்டிருக்கின்றார். बच्चे अब तीव्र पुरुषार्थ की लगन को अग्नि रूप में लाओ, ज्वालामुखी बनो. குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் தீவிரமான முயற்சி என்ற ஈடுபாட்டை அக்னி ரூபமாக ஆக்கிவிடுங்கள், ஜுவாலாமுக்கியாக ஆகிவிடுங்கள். அதாவது எரிமலை ரூபம் போல உங்கள் யோகத்தை ஆக்கிக்கொள்ளுங்கள். இப்போ நாம் என்ன பண்ணணும்? பாபா நமக்கு சொல்கிறாரு, தீவிரமான முயற்சி அப்படிங்கிற அந்த ஈடுபாட்டை அக்னி போல, அதுவும் எரிமலை பிழம்பு போல சக்தி வாய்ந்ததாக ஆக்கிக்கொள்ளணும். जो भी मन के संबंध संपर्क के हिसाब किताब रहे हुए हैं, उन्हें ज्वाला स्वरूप की याद से भस्म करो. அந்த மாதிரி நம்முடைய தீவிரமான முயற்சியை, பாபா மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பை எரிமலை ரூபமாக நாம் ஆக்கிக்கொள்ளும் பொழுது, அதனுடைய பயனாக மனதில் இருக்கின்ற சம்பந்தம் மற்றும் தொடர்பினுடைய மீதம் இருக்கின்ற கணக்கு வழக்குகள் எல்லாமே அந்த ஜுவாலை சுரூபமான நினைவிலே பஸ்மமாகிவிடட்டும். பாபா என்ன சொல்கிறாரு? மிச்சம் மீதி இருக்கக்கூடிய சம்பந்தம் மற்றும் தொடர்பினுடைய கணக்கு வழக்குகள் நம்முடைய மனதுக்குள்ளே இருக்குது. அது எல்லாமே ஜுவாலை சுரூபத்தினுடைய நினைவு மூலமாக பஸ்மம் ஆகிடும். அப்படி பஸ்மம் ஆகிட்டா நாம் எந்த அளவுக்கு லேசான ஒரு நிலையை அடைய முடியும். அதனால் ஒரு பாபாவை தவிர வேறெவரும் இல்லை என்ற அந்த நிலையினுடைய அனுபவத்தை நாம் செய்கிறோம். எனவே பாபா சொல்கிறார், ஈடுபாடு என்ற அக்னியை ஜுவாலா ரூபமாக ஆக்கிக்கொள்ளணும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.